ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம மிஸ்ஸஸ் வெல்த்ரிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோட ஒரு பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவைப்பட்ட அந்த நேரத்தில் என்னோட கடையில் பக்கத்தில் வச்சுருந்த ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கணவர் கிடையாது, மகள் படிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நீங்கள் வர சொல்லுங்கள் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். மறுநாள் எப்போதும் போல் கடைக்கு போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அவங்க ஒரு 11 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு எப்படி என்னென்னு வேலை சொல்லுங்கள். அவங்களுக்கு அது டைம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க வேலை பார்ப்பாங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க, நல்லா இந்த நியாயமாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் பார்க்குறேன், ஒழுங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வேலைக்கு அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு நானும் இருந்தேன். அவர் சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் தைரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் ரொம்ப வருஷமாக என்னோட பக்கத்தில் கடை வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாருங்கிறப்போ அவர் எதையும் காரணம் இல்லாமல் ஒரு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. எதுவுமே இருக்கிறத உள்ளதை உள்ளபடி சொல்கிற மாதிரியான ஒரு சில ஆளுங்க நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். அது மாதிரி ஒரு சில நல்ல குணங்கள் நிறைய அவர்கிட்ட இருந்ததுனால நான் அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு என் மனதுக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்க வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன். மணி ஒரு 11 மணிக்கு ஆகி ஒரு 10 நிமிடங்கள் ஆயிடுச்சு. நான் நினச்சேன், சரி அவங்களுக்கு வேலை வரல போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்தாங்க. இது மாதிரி வேலைக்கு கேட்டிருந்தீங்களாம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஓ, நீங்கள் தான் அவங்களா? சரி வாங்க உள்ளார வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் நான் சொன்னதுக்கப்புறம் என் கடைக்கு தான் வேலைக்கு நான் கேட்டிருந்தேன், இது மாதிரி அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம்? ஆமாம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவர் இருக்கிறாரு. நான் வேலை ஏதாச்சும் கிடைக்குமா? ஏன்னா முன்னாடி ஒரு கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கடை மாறி வேறு ஒரு ஏரியாவுக்கு போனாங்க. ஆனால் அதுக்கு என்னால் போக முடியல, ரொம்ப தூரம் இருக்கிறதுனால நான் வேலைக்கு போகாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே சரி, ஓகே, நான் இப்போ தான் இந்த தொழிலை தொடங்கியிருக்கிறேன். இது எப்படி சொல்கிறது, இந்த தொழிலை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. இருந்தாலும் நான் தொடங்கியிருக்க காரணம் இப்போ இருக்கிற இந்த கடையில் அந்தளவுக்கு லாபம் எனக்கு வரல. அதனால தான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அதை நல்லா பொறுப்பாக பார்த்துக்கணும் நீங்கள், அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா போட்ட ஒரு முதலனாச்சு எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு லாபம் பார்க்குற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை பார்ப்பேன். காலையில் 8 மணிக்கு வரேன்னா நைட்டு ஒரு 7 மணி வரைக்கும்னாச்சும் நான் கடையிலேருந்து வேலை பார்க்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, பரவாயில்ல, டைமெல்லாம் எனக்கு ஓகே, நீங்கள் நாளைக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டு விவரங்களை கேட்டப்போ இது மாதிரி கணவர் அவங்க திருமணமாகி ஒரு 4-5 வருஷத்துலேயே வேற ஒரு பெண்ணோட அவங்க போயிட்டாதாகும். ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளை வளர்த்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளாக தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அதுக்கப்புறமா அன்னைக்கு என்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னோட மனைவிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இது மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்களே சொன்னால், அந்த அண்ணன் சொன்னால் நல்லா இதாக தான் இருப்பாங்க, அவங்க நானே தான் வந்திருக்கேன்ல, பார்த்துருக்கேன், அவர் காரணம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டார், நீங்கள் பாருங்கள் எப்படி என்ன வேலை பார்க்குறாங்க என்னென்னு பார்ப்போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு படுத்துட்டோம். மறுநாள் காலையில் எப்போதும் போல் கடைக்கு கிளம்பி போனோம். அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக காலையில் 8 மணிக்கு மேலையெல்லாம் வந்துட்டாங்க, கரெக்டான ஒரு டைமுக்கு. வந்ததுக்கப்புறமா அந்த கடையை எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் எழுதுறது கூட பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஓரளவு படிச்சிருந்தாங்க. படிச்சிருந்ததுனால எல்லா விவரங்களையும் எழுதுறதெல்லாம் ஓரளவு எனக்கு சரியாக பட்டுச்சு.
பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து வேலைக்கு வருவாங்க. நான் படிச்சிருக்கிறது அந்த இது தெரியாது. சில பேர் வந்து படிச்சிருப்பாங்க. அந்த சிலது தூக்குற, எடுக்கிற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாரி நெனப்பாங்க. ஆனா இவங்க வந்து பரவால்ல 2யுமே பார்த்தாங்க. ஒரு பொறுப்பா வர்றவங்கள்ட்டயும் ஒரு தன்மையா பேசினதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்து நான் கடையில இருந்து பார்த்தேன். எனக்கு வந்து இவங்க நல்லா அந்த கடைய பார்த்துக்குவாங்கிறது தோணுச்சு. அவங்க ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து எல்லா கலெக்ஷனையும் வாங்கி வச்சுட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. நான் போயிட்டு கடையில வந்து பணத்தையெல்லாம் வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பகுதியில சொல்றேன்.